20 ரூபாய் இருந்தாலே லட்சாதிபதி ஆக முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? நீங்க நம்பலனாலும் அதுதான் நிஜம். அதுக்கு பேரு தான் டெய்லி மியூச்சுவல் ஃபண்ட் SIP ஃப்ரம் ₹21. வெறும் 20 ரூபாய் இருந்தாலே நிச்சயமா நம்மளால லட்சாதிபதி ஆக முடியும். அது மட்டும் கிடையாது, 20 ரூபாய் போட்டோம்னா 22 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 50 ரூபாய் போட்டோம்னா 55 லட்சம் கிடைக்கும். 101 ரூபாய் போட்டோம்னா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அண்ட் 150 ரூபாய் போட்டீங்கன்னா 1.5 கோடி ரூபாய்க்கு மேல கிடைக்கும். இதுக்கு பேரு தான் டெய்லி SIP. ஸோ இது என்ன திட்டம்? இந்த SIP எப்படி ஒர்க் ஆகுது? இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம், எவ்வளோ பணம் நமக்கு கிடைக்கும், எத்தனை வருஷம் போடணும் அப்படின்ற லைவாக என்னுடைய ஃபோன்லேயே எப்படி நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ள இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு பாஸ் வாலா. நான் உங்கள் யுவராணி. பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே 3000, 5000, 10000 அவ்வளோ ரூபாய் இருந்தால் தான் முதலீடு பண்ண முடியும். அதெல்லாம் எங்கள் கிட்ட பணம் இல்லைப்பா, அதனால தான் நாங்கள் முதலீடு பண்ணவே ஆரம்பிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி அது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. 3000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா போடணும்னு கிடையாது. வெறும் தினமும் ஒரு 27 ரூபா நீங்கள் உங்களால் சேமிக்க முடிஞ்சுது அப்படின்னா நிச்சயமா 22 லட்சம் ரூபாய் சேமிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டெய்லி SIP யார் யாருக்கெல்லாம் தகுந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோக்கார அண்ணன், கேப் டிரைவரு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட்டு, ஜெப்டோ, ஸோ இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தினக்கூலிக்கு போயிட்டு இருக்கிறவங்க, சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அது மட்டும் கிடையாது, பெரிய பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற்று கொள்ள முடியும். 21 ரூபா இருந்ததுன்னா லட்சாதிபதி, 101 ரூபாய் இருந்ததுன்னா கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப கிளீனா நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டெய்லி SIP எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் மணி அந்த ஆப்ல தான் இந்த புது ஃபீச்சரை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் மணியா? பேடிஎம் கேள்விப்பட்டிருக்கோம், பேடிஎம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம். ஆக்சுவலி 2 ஆப் இருக்கு. ஒன்று பேடிஎம், ரெண்டாவது பேடிஎம் மணி. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னன்னா பேடிஎம்ல இந்த மாதிரி டெய்லி SIP கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட். பட் இந்த பேடிஎம் மணியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்றதை இப்போவே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ பேடிஎம்னு பார்க்கும்போது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட், பேடிஎம் மணின்னு பார்க்கும்போது டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் 1.4%, 0.7% மென்ஷன் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த சென்ஸ் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கமிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணி ஏதாவது டெய்லி SIP போட்டிங்க அப்படின்னா அது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.4%. 1.4% கமிஷன் மாதிரி எடுத்துப்பாங்க. பட் இதுவே இப்போ நான் சொல்கிறேன், இந்த பேடிஎம் மணியில் உங்களோட பணத்தை போட்டிங்கன்னா டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு உங்களோட பணம் போயிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.7 தான். கிட்டத்தட்ட 50% வந்து நமக்கு சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த புது ஃபீச்சர் சீரியஸாக நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். பிகாஸ் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுனால இதில் நடுவில் எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் உள்ள வரமாட்டாங்க, ஃபண்ட் மேனேஜர் இருக்க மாட்டாங்க. அதனால தான் நமக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஸோ கால் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இப்போது டெய்லி மியூச்சுவல் ஃபண்ட் SIP நான் உங்களுக்காக நான் நிறைய ஆப்ஷன் சொன்னேன். 20 ரூபா போடலாம், 50 ரூபா போடலாம், 100 ரூபா போடலாம், 150 ரூபா, மொய் வைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 ரூபா எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே தெரியுமா போவோம்? அந்த பேடிஎம் மணி ஆப்புக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த டெய்லி SIPனா என்ன, பேடிஎம்க்கும் பேடிஎம் மணிக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, டைரக்ட்னா என்ன, ரெகுலர்னா என்னன்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டாக இப்போ மொபைல் ஃபோன் எடுத்து பேடிஎம் மணி ஆப்பில் எப்படி அந்த டெய்லி SIPயில் நம்ம பணத்தை போடுறதுன்றதை லைவாக நான் காட்ட போகிறேன். இப்போது ஆப்பில் பேடிஎம்னு சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2 ஆப் இருக்குது. ஒன்று பேடிஎம் மணி, இன்னொன்று பேடிஎம். ஸோ இது ரெண்டுத்தில் நம்ம சூஸ் பண்ண போகிறது பேடிஎம் மணி. இப்போது இதை கிளிக் செஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் பேஜில் மேலே வந்துருச்சு டெய்லி மியூச்சுவல் ஃபண்ட் SIP ஃப்ரம் 21 rupees அப்படின்னு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த 21 ரூபாயில் எப்படி நம்ம பணத்தை போட்டு எப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, என்னென்ன ஃபண்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் ஒரு ஃபண்டு மட்டும் கிடையாது, நிறைய மல்டிபிள் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் நமக்கு ஏற்றது எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நம்மளுடைய சுய முடிவில் தான் நம்ம அந்த ஒரு ஃபண்டே வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அது எப்படி சூஸ் பண்ணணும், அது சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, நாளைக்கு பணம் கட்டுறதுக்கு கையில் காசு இல்லைன்னா எப்படி எக்ஸிட் ஆகுறது, எப்படி கேன்சல் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ற பல விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் நவ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ICICI Prudential Bluechip Fund Direct Growth அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த ஒரு ஃபண்டை இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுக்கிறேன், நான் எதையுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ அதை பார்க்கும்போது இந்த கீழே பார்த்தீங்கன்னா
இந்த வேல்யூ ரிசர்ச் கூட பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் அதனோட ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 74.84% கொடுத்துருக்காங்க. இது வந்து கடந்த 3 வருஷத்தில் இது இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான். இதே ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் கொடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். பிகாஸ் இது மார்க்கெட்டினுடைய டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டினுடைய நிலவரம் எப்படி இருக்கோ, மேலே ஏற்றமாக இருந்துச்சுன்னா ஏற்றமாகும், இறக்கமாச்சுன்னா நம்ம பணமும் இறக்கமாகும். ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யுது மார்க்கெட் பற்றி. ஸோ அப்படி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ICICI Prudential மல்டி அசெட் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் இருக்குது. ஸோ இது கூட வேல்யூ ரிசர்ச் வந்து 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அடுத்து இந்த HDFC Flexicap டைரக்ட் பிளான் க்ரோத் இருக்குது. ஆக்சுவலி இங்கே ப்ளூ சிப் ஃபண்டுன்னு இருக்குல்ல, ஸோ ப்ளூ சிப் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட், அதாவது டாப் 100 கம்பெனிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாப் 100 கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது பேர் தான் லார்ஜ் கேப் ஃபண்டு. ஸோ அது ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இந்த கொட்டாக் மல்டி கேப் ஃபண்ட் டைரக்ட் இருக்குது. இதில் வந்து வேல்யூ ரிசர்ச் பார்க்கும்போது 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஃபண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ரிசர்ச் பண்ணி நமக்கு ஏற்றது எதுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபண்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்களா 21, 51, 101, 151 எல்லாம் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும். தினமும் என்னால் எவ்வளோ பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 150 ரூபா என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 150 ரூபா பிளானை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா SBI பேங்க் இருக்குது. அதாவது நான் வந்து SBI பேங்க் அதில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா SBI பேங்க்லேருந்து தினமும் கரெக்டான இந்த டைமுக்கு இந்த 150 ரூபா என்னுடைய பேங்க்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா KYC ப்ராசஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன். சப்போஸ் இப்போ புதுசாக நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி போடுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த KYC ப்ராசஸ்லாம் பண்ணணும். இப்போவே நான் சொல்லிடுறேன், பேடிஎம் மணிக்கான ப்ரொமோஷன் வீடியோ இது கிடையவே கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி டெய்லி SIPன்ற ஒரு புது ஃபீச்சரை பேடிஎம் மணியில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்குல்ல, நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு ஆசைப்படுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆப்லேயோ இல்லை வேறு ஏதாவது சூப்பரான ஒரு ஃபீச்சர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக அதை பற்றியும் நான் பேசுவேன். அது உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கீழே பார்த்தீங்களா பே அண்ட் ஆட்டோ பே அப்படின்னு இருக்கு. ஆட்டோ பே அப்படிங்கிற மாதிரி மோடில் போயிடும். ஸோ இன்றைக்கி என்ன தேதியில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதே தேதியில் அடுத்தடுத்த மாதத்துக்கு கரெக்டாக எப்படி ஆகுன்றதை அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தடுத்த மாதம்ன்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக போகிற SIP, பட் இது டெய்லி SIP அப்படிங்கிறதுனால இதே மாதிரி டெய்லி இதே டைமுக்கு கரெக்டாக வந்து அது ஆட்டோ பே மாதிரி ஆட்டோ பேமெண்ட் மோடில் வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ நான் அக்செப்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான், டன். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்பு போன்றதுன்னு நான் உங்களுக்கு நிஜமாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அதில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பேமெண்ட் டன் ஆகிடுச்சு. அண்ட் நமக்கான யூனிட்டும் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ யூனிட் கொடுக்குறத பொறுத்தளவில் உடனே வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஒரு 2 days 3 days கிட்ட எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த யூனிட்ஸ் வந்து நமக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 to 3 days கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம என்னென்ன SIPலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிக்சர் வந்துடும். அந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ என் கையில் பணம் இல்லைங்க. பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நான் கண்டிப்பாக வித்ராவல் பண்ணணுன்றது 2வது ஆப்ஷனு. ஓகே, இப்போது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கையில் பணம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி நம்மளுடைய ஸ்டாப் பண்ணுறது, SIPயை எப்படி கேன்சல் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த SIPயில் என்னால் பண்ண முடியாது. பிகாஸ் அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கே 2 நாள் எடுக்கும்ல. அதனால் ஆல்ரெடி ஒரு SIP இருக்குது. அந்த SIPயில் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SIPன்னு இருக்கா. ஸோ SIPன்னு வந்துருச்சா. இதில் வந்து மேனேஜ் SIP இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா கீழே பார்த்தீங்கன்னா சைடில் டெலிட் ஆப்ஷன் அப்படி இருக்குது. அந்த டெலிட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா SIP கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த SIP ஒர்க்கே ஆகாது. அண்ட் அடுத்து இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ் இருக்கா. பாஸ்னால் நிறுத்தி வைக்கிறது. ஸோ இப்போதைக்கு அந்த SIPயை நிறுத்தி வைங்க, நான் அதுக்கப்புறமா வந்து ரெஸ்யூம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா செல்லுன்னு இருக்குது. ஸோ இந்த செல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பணத்தை வித்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பணம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கோ, எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கோ, அதை அப்படியே டேரெக்டாக வித்ராவல் பண்ணி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பயம் இருக்குமா, ஏன்னா பேடிஎம் மணி அப்படிங்கிறது வேறு ஒரு ஆப்பு, அதில் போய் நம்ம பணத்தை போடுறோமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆக்சுவலி என்ன தெரியுமா விஷயம், பேடிஎம் மணி அப்படிங்கிறது ஒரு மீடியேட்டர் மாதிரி தான். பட் நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஆக்சிஸ் ப்ளூச்சிப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது பார்க்கும்போது ஒரு AMC இல்லையா. ஸோ அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் தான் நம்ம பணம் இருக்கும். இந்த ஆப் ஏதோ ஆனால் கூட இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபண்டு போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னா
கண்டிப்பாக நம்மளுடைய பணம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. பிகாஸ் செபி வந்து இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு மார்க்கெட் வாலடைலைசேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால 100% இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளால் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபண்டை நமக்கு ஏற்றது தானா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் போடணும். சரி, அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 21 ரூபா போட்டால் 22 லட்சமோ 150 ரூபா போட்டால் 1,63 லட்சமோ எவ்வளோ நாளுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். டென்யூர் பீரியட் 30 வருஷம் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 30 வருஷம் எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். ஷார்ட் டேர்முக்கு ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது, அங்கே போங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பொறுத்தளவில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லாங் டேர்மாக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரொம்ப நல்லதாக அமையும். ஸோ இப்படி போட்டு நாளைக்கு எடுக்கிறேன், 1 வருஷத்தில் எடுக்கிற, 2 வருஷத்தில் அப்படிலாம் எடுக்காதீங்க. லாங் டேர்ம் டியூரேஷன் போடுங்க. அப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எப்படி லைவாக நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். 21 ரூபா போட்டுச்சுன்னா எவ்வளோ ரூபா ரிட்டர்ன்ஸ் வரும் நான் எழுதிருந்தேன் இல்லையா போர்டில், அதே மாதிரி லைவாக ஒரு கேல்குலேட்டரில் கூகுளில் நான் காட்ட போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த டெய்லி எஸ்ஐபியில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லைஃப்பை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நம்ம ஃபேமிலியை செக்யூர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் தான் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம முக்கியமாக என்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதை பற்றி நிச்சயமாக யோசிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா தான் இருப்பாங்க, ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம், ரொம்ப சேஃப்கார்டாக தான் போவோம். ஏதோ ஒன்று நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத நடந்து போச்சுன்னா நம்மளை நம்பியிருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நினைக்கும் போது ஒரு பயம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். அந்த டேர்ம்குள்ளே நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோட்டில் போகும்போது ஏதோ அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதுக்காக லட்ச ரூபா கேட்குறாங்க, 2 லட்ச ரூபான்னு பார்க்கும்போது அவ்வளோ காசு சேர்த்து கூட வச்சிருக்க மாட்டோம். அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி கொடுப்போம், அதுக்கு வட்டி கட்டணும். அப்பா சாமி, அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப பயம். பிகாஸ் நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் யுவராணி, அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், நம்ம வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான ஒரு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பேஜ் வரும். இதில் 2 கோடி ரூபாய் கவரேஜ் மாதம் வெறும் 600 700 ரூபா ப்ரீமியம் பே பண்ணுறதன் மூலமாகவே கிடைக்கும். அண்ட் 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இங்கே 51+ இன்சூரன்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு என்ன வேணுமோ கம்பேர் பண்ணி பெஸ்ட்டானதை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே சுயமாக முடிவெடுக்கிறதா எப்போ நல்லது, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக. அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸுமே. ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஹெல்த் இன்சூரன்ஸோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். 1 கோடி ரூபாய் கவரேஜ் மாதம் 400 500 ரூபா பே பண்ணுறது மூலமாகவே நமக்கு கிடைக்கும். அப் டு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இங்கே 51+ இன்சூரன்ஸை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எது பெஸ்ட்டானதுன்றதை ஒன்றா செக் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 30 மினிட்ஸ் கிளைம் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டிக்கான ஒரு பெனிஃபிட்டுமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதை கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ்னா பார்க்கும்போது அதுக்கான வெயிட்டிங் பீரியட் வெறும் 3 மாதத்தில் கூட அதை கொடுத்துட்றாங்க, நமக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீங்கள் யோசிக்கக்கூடாது, நீங்களா சுயமாக யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இப்போ கூகுளில் எப்படி இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாம். இப்போது இந்த டெய்லி எஸ்ஐபியில் நான் என்ன பண்ணுறேன், 21 ரூபா போடுறேன். 21 ரூபா போட்டு 30 வருஷம் டென்யூர் பீரியட் சொன்னேன்னா 30 வருஷம் போடுறேன். பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. 22 லட்ச ரூபா நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அது வந்திருக்கு. நம்ம முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு 2 லட்சம் தான். பட் நமக்கு வந்திருக்கக்கூடிய அமௌண்ட்டு 22 லட்சம். ஸோ இது வந்து ஆவரேஜ் 12% வந்து ரிட்டர்ன் ரேட் போட்டிருக்கேன். ஸோ இது மார்க்கெட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக 12% கொடுப்பாங்க அப்படின்ற அஷூரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து 101 ரூபா போடுறேன். ஸோ 101 ரூபா போட்டு அதே 12% டைம் பீரியட் 30 வருஷம் பார்க்கும்போது 1,9,33,017 ரூபாய். நம்ம முதலீடு பண்ண அமௌண்ட் என்னமோ 11 லட்சம் ரூபாய் தான். பட் வந்திருக்க அமௌண்ட்டு 1 கோடி ரூபாய். ஸோ 30 வருஷம் என்னால் முடியாது, கொஞ்சம் கம்மி பீரியட் ஆஃப் டைம்ல நான் போடுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுன்றதை நான் லைவாக காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், 30 வருஷம் இல்லை 20 வருஷம் போடுறேன். 20 வருஷம் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க, 7 லட்சம் ரூபா போட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்க அமௌண்ட்டு 30 லட்சம் ரூபாயாக தான் இருக்கும். இதே 25 வருஷம் போடுறேன். 25 வருஷம் போடும்போது 9 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க, 58 லட்ச ரூபா கிடைக்கும். 5 வருஷம் போடுறது மூலமாக எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்ச ரூபா நமக்கு கிடைக்குது 5 வருஷத்தில். ஸோ இதுதான் காம்பவுண்டிங்களுடைய பவர். இதுதான் நிறைய பேத்துக்கு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 151 ரூபா போடுறேன். 151 ரூபா போட்டேன். எவ்வளோ, 25 வருஷம் 87 லட்சம். ஓகே, இதுவே நான் 30 வருஷமாக மாற்றுறேன்.
1,63,45,402 ரூபாய். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும் டெய்லி எஸ்ஐபி. ஸோ எவ்வளோ தூரம் போடுறீங்க வருஷத்தையும் பார்க்கணும் அண்ட் எவ்வளோ ரூபா போடுறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து 50 ரூபாய்க்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். 50 ரூபா போட்டிருக்கேன். 12% ரிட்டர்ன்ஸு ஆவரேஜாக எடுத்துக்கிறேன். எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது, கேரண்டி கிடையாது. 30 வருஷம் பார்க்கும்போது 55 லட்சம் ரூபா. 50 ரூபா போட்டால் 55 லட்சம் ரூபா, 21 ரூபா போட்டால் 22 லட்சம் ரூபா, 100 ரூபா போட்டால் 1 கோடி ரூபாய். அவ்வளோதான், சிம்பிள், இவ்வளோதான் ஈஸி. ஸோ நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் போட முடியும், எத்தனை வருஷத்துக்கு போடுவீங்க, எவ்வளோ ரூபா நமக்கு கிடைக்குன்றது நீங்களே கூகுளில் தனியாக செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 21 rupees. வெறும் 21 ரூபாயில் டெய்லி மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி போடுறது எஸ்ஐபி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதை பற்றின ஒரு விளக்கங்கள் எங்கள் தரப்புலேருந்து கொடுக்கறதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாயிட்டே வருது. கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, இப்போவே எனக்கு நிறையா மூச்சு வாங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவேன் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருடைய விஷஸ்க்கும். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி. Boss Wallah. Be the boss.